வளரி அப்படிங்கிறது பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய மிக முக்கியமான எரிகருவி. முதல்ல இத விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தி இருக்கலாம். நாளடைவில் தமிழர்கள் இத போர்களையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கும் ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய பழங்குடியினர் பூமராங் அப்படிங்கிற இந்த வளரியை பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய கங்காரு போன்ற விலங்குகளை வேட்டையாடிட்டு வர்றாங்க. ஆஸ்திரேலியால கிடைச்ச மிக பழமையான பூமராங்கின் வயதை கணிச்சப்போ அது சுமார் 23,000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மிகவும் பழமையான ஒரு ஆயுதம் தான் வளரி அப்படிங்கிற பூமராங். இந்த வளரி பயன்படுத்தப்படும் இன்னொரு இடம் நம்ம தமிழ்நாடு தான். உலகத்திலேயே இந்த 2 இடங்கள்ல மட்டும்தான் இந்த வளரி பயன்படுத்தப்படுது அப்படிங்கறதா மிகவும் ஆச்சரியமான ஒரு விடயம். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மரத்தால் செய்யப்பட்ட வளரியை பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஆனா தமிழ்நாட்டிலேயோ மரம், தந்தம், இரும்பால் செய்யப்பட்ட 3 விதமான வளரிகளை பயன்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலிய பழங்குடியினர் பயன்படுத்தும் பூமராங் வீசியவங்க கிட்டயே திரும்பி வரக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆனா தமிழர்கள் கிட்ட திரும்பி வரக்கூடிய வளரியும் இருக்கு, திரும்பி வராத வளரியும் இருக்கு.